விஜய் சாரோடைய தீவிரமான ரசிகன் சார். விஜய் சார் சொன்னார், இவ்வளோ பெரிய மாஸ்க் அது எனக்கு செட் ஆகாமா அப்படின்னாரு. போட்டுக்கலான்றப்போ இல்லைன்னு சொல்லி விஜய் சார் வந்து நேரடியாக குதிச்சார். இன்னும் படத்தில் அந்த காட்சி இருக்குது. மாஸ் ஹீரோவாக விஜய் சார் வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் ரசிகர்களுடைய சப்போர்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்காக விஜய் சார் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் தராசில் இந்த பக்கம் விஜய் சார் வச்சா, அந்த பக்கம் அஜித் சார். இந்த ரெண்டு பேர் தான் இன்றைக்கி வந்து மாஸ் மகாராஜாக்கள் தமிழ் சினிமாவில். படம் முடிஞ்சு வரும்போது எல்லோரும் உங்களை திட்டுவாங்க சார், இதுதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னு தான் சொன்னார் எனக்கு. விஜய் சார் வந்து அப்போ தான் மற்ற படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மாஸ் ஹீரோ பகவதி மூலமாக என்ட்ரி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த 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 நாட்கள் அந்த அனுபவங்கள் பற்றி கொஞ்சம். நான் விஜய் சாரோடைய தீவிரமான ரசிகன் சார். நான் விஜய் சார் வந்து ஆரம்பகால படங்கள் பண்ணுறப்பவே நான் வந்து விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விஜய் சாரோட அப்பாட்ட தான் சங்கர் சார் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ சங்கர் சார் வந்து என்கிட்ட வந்து எஸ்.ஏ. சந்திரசேகரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதனாலேயே நான் அவருடைய படங்கள் அவர் பார்க்கும்போது அப்போ விஜய் சார் நான் பார்த்துருக்கேன். நாம் ஸ்க்ரீனில் பார்க்குற விஜய் சாருக்கும் நேரில் பார்க்குற விஜய் சாருக்கும் நிறைய வித்தியாசம் இருந்திருக்குது. அது நான் தனிப்பட்ட முறையில் உணர்ந்திருக்கேன். இவராக ஸ்க்ரீனில் எப்படி இருக்காரு அப்படின்னு நான் நிறைய தடவை வேந்திருக்கிறேன். அதாவது நான் சொல்கிறது ஆரம்ப கால விஜய் சார் வச்சு நான் பேசிகிட்டு இருக்குது. அந்த டயத்தில் தான் மகாபுருவை பார்த்துட்டு என்னை படம் பண்ணணும், இவர் கூட ஒரு படம் பண்ணணும்னு விஜய் விரும்புகிறார், நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கன்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் கூப்பிட்டாரு. நான் போய் விஜய் சாரை பார்த்தேன். அப்போ விஜய் சார் வந்து என் கூட ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் பண்ணணுன்னு, மகாபுரமாக ஒரு கமர்ஷியல் கதை சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னோன்னு தான் அந்த செல்வான்ற கதையை அது விஜய் சார் கேட்டு வச்சிருந்த ஒரு கதை. அவருடைய அப்பாவோட அசிஸ்டண்ட்டை கேட்டு வச்சிருந்த கதை. அந்த கதையை என்னை பண்ண சொன்னாங்க. நான் பண்ண படம் செல்வா. அதிலே பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல ஒரு கிளைமாக்ஸ் எடுத்துருப்பேன். அப்போவே அந்த கிளைமாக்ஸ் எடுக்கிறப்போ பெரிய அதுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய டெப்த்து. அந்த டெப்த்து மேலே ஒரு கூண்டு கட்டி அதில் ஹீரோயினை வில்லனுக்கு வெட்டி வச்சுருக்காங்க. ஹீரோ வந்து அதில் பாஞ்சு அந்த கூண்டுக்குள்ளே தாவி எடுக்கணும். ஸோ இங்கேருந்து அந்த கூண்டுக்கு பாயணும். பாதுகாப்புக்காக சின்ன ரோப் மட்டும் தான் போட்டிருக்கோம். நான் சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ரோப்லாம் வந்து அவ்வளோ இது கிடையாது. 20 years தான், 15 years. அப்போ நான் இருக்கும் 18 years இருக்கும். போட்டுக்கலான்றப்போ இல்லைன்னு சொல்லி விஜய் சார் வந்து நேரடியாக குதிச்சார். இன்னும் படத்தில் அந்த காட்சி இருக்குது, நான் ஃப்ரீஸ் பண்ணி காமிச்சிருப்பேன் அதை. ஸோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை மாற்றுறதுக்கு ஒரு பெயின் எடுக்கிறதும் ரிஸ்க் எடுக்கிறதும் அவர்கிட்ட நான் அப்போயே பார்த்தேன். அந்த செல்வா காலகட்டத்திலே பார்த்தேன். அதுக்கடுத்து நான் அவருக்கு ஆக்ஷன் கதை பண்ணிட்டு போகும்போது தான் அப்போ விஜய் சார் காதலுக்கு மரியாதை அந்த மாதிரி படம் பண்ணி அவர் அப்படியே சாமிங் ஹீரோவாக இருக்கார். நான் எப்பவுமே சொல்லுவேனே, நம்ம பண்ணக்கூடிய படத்தை திரைக்கதையை எந்த ஹீரோ கொண்டு போகிறோன்றது முக்கியம்னு. அப்போது பண்ண திரைக்கதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் அவருக்கு ஒரு லவ் திரைக்கதை பண்ணேன். அதான் நிலாவேவா. ஸோ நிலாவா முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அவர் கொஞ்சம் நான் 2-3 வருஷம் நான் அவர்கிட்ட போகாமல் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறேன். அவருடைய படங்களை நான் வழக்கம் எல்லா படங்களையும் பார்ப்பேன். அப்டேட் இன்னி வரைக்கும் நான் அவர் படம் எல்லா படமும் பார்ப்பேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தான் ஷாஜகான் ஒரு படம் நான் பார்க்குறேன். அவர் படம் பார்க்குறேன். அந்த ஷாஜகான் படத்தில் அப்படியே ட்ரெய்லர் பார்க்குறேன். படம் கூட இல்லை, ட்ரெய்லரில் அவர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டைலாக் பேசுகிறாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சீரோடு பற்ற வச்சுருப்பார். அப்போ சொல்லுவார், நான் ஒன்று நினச்சிட்டேன்னா அந்த இது நடந்தே தீருவேன். இந்த கிட்டத்தட்ட ரிலேட்டடாக ஒரு டைலாக் சொல்லிட்டு அந்த சீரோட சுண்டி விடுவார் சார். தேட்டர் ஃபுல்லாக கைத்தத்து ட்ரெய்லரில். அப்போ யோசித்தேன், இவருக்கு மாஸ் ஹீரோ ஆகிட்டாரு, இவரை வச்சு ஒரு மாஸ் படம் பண்ணணுன்னு. அப்போ விஜய் சார்ட்ட போய் நான் அப்ரோச் பண்ணி சொன்ன கதை தான் அந்த பகவதி. விஜய் சார் சொன்னார், இவ்வளோ பெரிய மாஸ் கதை எனக்கு செட் ஆகாமா அப்படின்னாரு. அந்த காலத்தில் நான் பஞ்சு டைலாக்குகளை அது இதுன்னு போட்டு அருவாளைக்கெல்லாம் போட்டு அருவாள் எகிரி சுத்தம், அந்த அளவுக்குலாம் கமர்ஷியலு. அவர் என்ன கேட்குறாரு. நான் சொன்னேன், இல்லை சார் கரெக்டாக வரும் இந்த கதை. அப்போ வந்தார். நிறைய தடவை என்கிட்ட செட்டிலே கேட்டிருக்காரு. சில சீன்லாம் டவுட் கேட்டிருக்காரு. சார் இதெல்லாம் கொஞ்சம் எப்படி சார் இருக்கணும் சார்? எமோஷனலில் ஒரு ஹீரோ அடித்து 10 பேர் பறக்கிறான்னு நம்ம ஆடியன்ஸ் கை தட்டுறோன்னா அவனுக்கு தெரியாதா? 10 பேர் பறக்க மாட்டாங்கன்னு தெரியுமா தெரியாதா? நார்மலாக கேட்குறேன். அந்த காலத்து கடத்துலேருந்தே சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 10 பேர் அட்டாக் பண்ணுறாங்கன்னா 10 பேரை ஒருத்தனால சமாளிக்க முடியுன்ற ஓட தான் செய்வாங்க இயல்பான வாழ்க்கையில். பட் சினிமாவில் அதை எதிர்த்து அடிக்கும்போது ரசிக்கிறான்னா அந்த எமோஷனல் இவனுக்கு பிடிச்சிருக்குது. இவன் வந்து அவன் அதுக்கு இந்த இமேஜின்ஸ்குள்ளே போயிடுறான். அதனால தான் அவனுக்கு இந்த இமேஜின்ஸ் ரசிக்கிறான். அதான் கமர்ஷியல் படத்துக்கு மிகப்பெரிய வேல்யூ ரசிகர்கள். ஸோ அது எமோஷனலோடு சொல்லக்கூடிய விஷயம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதால தான் நான் அந்த பகவதி படத்தில் அவ்வளோ கான்ஃபிடென்ட். அந்த படம் வந்து அப்போ வந்து ஒரே டயத்தில் 3 படம் ரிலீஸு, 3மே வசூலான படங்கள். அது வந்து அப்போ வந்து எல்லா விநியோகஸ்தருமே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அடுத்து விஜய் சார் வச்சு நான் படம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் 3 தடவை வந்து என்னால் பண்ண முடியல. நான் வெவ்வேறு கமிட்மெண்ட்டில் இருந்தேன். இல்லைன்னா பகவதி முடிஞ்சு நான் விஜய் சாருக்கு ஒரு படம் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி இருக்கிற மாஸ் ஹீரோவாக விஜய் சார் வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் ரசிகர்களுடைய சப்போர்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்காக விஜய் சார் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவருடைய அர்ப்பணிப்பு அபாரமான அர்ப்பணிப்பு. நான் எதுக்கு அதை சொல்கிறதுக்கு எனக்கு அதிகமான
இது இருக்குதுன்னா நான் அவரை 3 காலகட்டத்தில் பார்த்துருக்கேன். விஜய் சார் ஆரம்ப காலகட்டத்தில் செல்வா பண்ணுறேன். விஜய் சார் ஒரு நல்ல பிஸ்னஸ் உள்ள ஒரு ஹீரோவாக மாறிட்டு இருக்க கட்டம் தான் காதலுக்கு மரியாதை. அப்போ நிலாவை பண்ணுறேன். அப்புறம் விஜய் சார் நல்ல மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்காரு, நல்லா அவரை வச்சு ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணலான்ற அப்போ நான் பகவதி பண்ணுறேன். இன்றைக்கி நான் பகவதி பண்ணுற காலகட்டத்தில் இருந்து விஜய் சார் இன்றைக்கி வந்து 10 மடங்கு 10 மடங்கு ஜாஸ்தி 50 மடங்கு தள்ளி வந்து பிஸ்னஸில் நிற்கிறார். இன்றைக்கும் அவரால் மாஸ் படங்கள் தான். என்ன கேட்டால் சிம்பிளாக மாஸ் மகாராஜா வந்து இன்றைக்கி வந்து விஜய் சார் தான், அதில் எந்த நோ மோர் டவுட். அந்த அளவுக்கு அவர் வந்து படங்களுக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிறார். ஒரு படத்தை முழு படத்தை ஒரு ஆளை தூக்கி சுமக்க முடியுதுன்னா அது வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவில் தான் பண்ண முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதில் ஒரு பக்கம் தராசில் இந்த பக்கம் விஜய் சார் வச்சா அந்த பக்கம் அஜித் சார், இந்த 2 பேர் தான் இன்றைக்கி வந்து மாஸ் மகாராஜாக்கள் தமிழ் சினிமாவில். ரஜினி சார் கமலஹாசன்லாம் அவங்களாம் வேறு லெஜெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற லெவலில் அந்த 2 பேர் இந்த மாஸ் மகாராஜாஸ். நான் சொல்லுவேன் அடிக்கடி அந்த பசங்கள் தான், என்னடா சீன் சொன்னீங்கன்னா மாஸ் மகாராஜா சொல்கிற மாதிரி சொல்கிறேன், அது அவங்க சீன்ஸ், அந்த சீனில் அவங்க பண்ணாதான் சீன் ரசிப்பாங்க. அப்படி எந்திரிச்சு நிற்கும்போது ஒரு சாதாரண டயலாக் கூட அவங்க சொல்கிறப்ப பவர் வேறு. அந்தளவுக்கு அவர் வந்து தன்னை அர்ப்பணித்து வளர்த்துக்கிட்ட ஒரு நடிகர். அதனால் நான் முதல்ல அவருக்கு வந்து என்ன இவர் மாஸ் ஹீரோ ஆகிறதுக்கான அனைத்து விஷயம் இவர்கிட்ட இருக்குதுன்னு நான் மைண்டில் வச்சு பகவதி பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தத்துவம் வந்தது காரணம்லாம் அவருடைய உழைப்பு, அவருக்கு சப்போர்ட் இருந்த ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து வந்த விஷயம். நீங்கள் நடிகனா அதுலேயும் ரொம்ப 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 தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம் வந்து அங்காடி தெரு. நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் மென்ஷன் பண்ணீங்க. அதாவது அதில் அந்த வில்லனிசம் இருக்கும் உங்களோட இது, ரொம்ப யதார்த்த வில்லனிசம் இருக்கும். இன்ஃபேக்ட் ஹிந்தியில் வந்து ஷோலே வந்தது. அப்போது கப்பர் சிங்கை வந்து எல்லாரும் இவ்வளோ கொடூரமான ஒரு ஆளாக இருந்திருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை கப்பர் சிங் மேலே ஒரு கோவமே வந்தது. அந்த மாதிரி நீங்கள் அந்த அங்காடி தெரு பண்ணும்போது அது டெஃபினட்டாக எல்லாருக்கும் அந்த ஒரு ஆடியன்ஸுக்குள்ளே அந்த ஒரு ஒரு பயங்கர ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது. அந்த கேரக்டர் பண்ணும்போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி வந்துட்டு இந்த படம் நான் பண்ண போகும்போது வசந்தபாலன்ட்ட வந்து அந்த கதையெல்லாம் நான் சொல்ல, எனக்கு ஒரு கொடூரமான ஒரு சூப்பர்வைசர் கேரக்டர் சார். அவனை வந்து கருங்காலின்னு தான் கூப்பிடுவாங்க. அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே அந்தளவுக்கு அவன் ஒரு கொடூரமானவன். படம் முடிஞ்சு வரும்போது எல்லோரும் உங்களை திட்டுவாங்க சார், இதுதான் உங்கள் கேரக்டர், அவ்வளோதான் சொன்னார் எனக்கு. எனக்கு பாலன் மேலே அபாரமாக நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவருடைய வெயிலெலாம் பார்த்து நான் ரொம்ப சிலாகிச்சேன் அந்த படத்தெல்லாம் பார்த்து. அப்படி ஒரு மனிதர்களோடும் உருவான ஒரு கதை. எனக்கு அந்த கதை பர்சனலாக ரொம்ப அவரை டச் பண்ண கதை. அதனால் ரைட்டு, இவர் கண்டிப்பாக ரொம்ப ஒரு மண்ணோடும் மனிதர்களோடும் பிணைஞ்சு கதை பண்ணக்கூடிய ஆள், நல்லா தான் இருக்கும்னு நினச்சிட்டு போயிட்டேன். நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல எனக்கு தெரியாச்சு, ஆக இப்போ ரொம்ப மோசமான கேரக்டராக இருக்கடா அப்படின்னு அப்போ தான் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். குறிப்பாக வந்து நான் அஞ்சலியை தலையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அந்த ரூமில் விட்டு ஸ்க்ரீனை போட்டதுக்கப்புறமா கட்டு முடிஞ்சிச்சு, கிளம்புங்க சார் உங்களுக்கு இன்றைக்கி முடிஞ்சிச்சுட்டாங்க. நான் உள்ளே கொண்டு வந்தேன், கதவு மூட்டுனா ஸ்க்ரீனை போட்டேன், கட்டு முடிஞ்சு போயிடுச்சு. அந்த சீன் என்ன முடியுது, எப்படி ஃபினிஷ் ஆகுது? நான் அவளை அடிக்கவும் இல்லை, எனக்கு தெரியும், ஏன்னா நான் தான் நடிக்கலை. நான் போனேன், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எனக்கு மறுநாள் காலை ஷூட்டிங் இன்னொரு படத்துக்கு. அதனால் நைட் நடிகன் பகலில் டேரக்டர். அதனால் இறங்கி வரும்போது எனக்கு மனசு கேட்கல, சீன் என்னமோ அன்ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்ட்டு கீழே இறங்கி வரும்போது அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த படத்தோட அசோசியேட்டர் பேடை வச்சுட்டு இருந்தார். சார் அந்த பேடை கொடுக்குறீங்களா, சீன் என்ன முடியுதுன்னு பார்த்துக்கிறேன். இல்லை அது இன்னும் 2 மணியில் முடிஞ்சது சார். எனக்கு ஆமாம், எனக்கு அப்போ தான் என்னமோ ஒன்று இருக்கடா அதில் அப்படின்ட்டு டேரக்டர் போய் வசந்தபாலன்ட்ட கேட்டேன், அந்த சீன் என்னென்ன படிச்சுக்கலாமா அப்படின்னு. கொடுங்கப்பா அப்படின்னு வாங்கி சீனை படிச்ச பகீர் தூக்கி வாங்கி போட்டுச்சு. ஆஹா, நம்ம போனதுக்கப்புறம் தான் எடுக்க போகிறாங்களா இதை அப்படின்ட்டு அன்றைக்கி ஓகேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே ரியாக்ஷன் பண்ணல, கொடுத்துட்டு அப்படியே காரில் வந்து யோசித்தேன், இந்த கேரக்டர் வந்து நாளைக்கு ஊரே கண்டாவதாக பேச போதடா. தெரிஞ்சு போச்சு, ஒரு டேரக்டராக நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கேரக்டர் வந்து. அதே போல் அந்த படம் நான் நடிக்கிறப்போ எனக்கு அந்த படம் ஹிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து அந்த ஒரு தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றதால நான் வந்து வசந்தபாலன்ட்டே சொன்னேன், இந்த படம் ஹிட்டு தான் அப்படின்னேன். ஏன் அப்படின்னு அவர் என்ற கேரக்டர் அப்படின்னு நான் சொன்னேன், நான் நடிக்கிறதுக்காக சொல்ல பாலன், அந்த படம் கதை வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட நல்ல சதவீதமான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்டு தான் தமிழகமே இருக்குது. திருப்பூரில் பனியன், கோயில்பட்டி விருதுநகரில் தீப்பெட்டி, பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்கள் எல்லாரும் கேட்டாலும் அங்கே அவங்க ஏதாவது ஒரு கதை இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு வலி இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு வேதனை இருக்கும், அவங்கள்ட்ட காதல் இருக்கும், அந்த காதலை சார்ந்த வேதனை இருக்கும். அங்கே வேலை பார்க்குற இடத்துல அவர்களோட வேலைப்பழிவின் ஆதிக்கம், இந்த மாதிரி கருங்காலி கேரக்டர்களுடைய கூட எல்லாமே சார்ந்திருக்கும். அதனால் எல்லாருக்கும் இந்த படம் ரெப்ரசண்ட்டாக இருக்கும். ஒன்று தொழிலாளர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்புறமா வந்துட்டு இந்த இப்படி ஒரு தொழிலாளர் வர்க்கம் இருக்குன்னு தெரியாத மத்திய தரங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்.
சார் கொஞ்சம் இவங்க இப்படிலாம் அப்படின்னு இருக்கும். பெரிய ஆளுங்க வந்து இந்த பதிவை பார்க்கறதுக்குன்னு வருவாங்க, நல்லா இருக்கிற ஆட்கள். ஸோ எல்லா தரப்பும் இந்த படத்தை பார்த்து கொண்டாட போகிற படமாக அமையும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் சத்தியமாக என் கேரக்டர் எல்லாரும் திட்ட போகிறாங்க, நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இது பயங்கரமாக திட்டுவாங்க வசந்தபாலன் அப்படின்னு சிரிச்சிட்டே போயிட்டாரு. ஆனால் அது நடந்தது சார். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இனி தமிழ்நாடு முழுக்க திட்டினாங்க. அதில் எந்த அது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய அதுக்கு உண்டு. இன்றைக்கும் என்னைய வந்து பப்ளிக் பிளேஸில் என்கிட்ட வந்து பேச பயப்படுவாங்க. நான் வேறு படங்கள் அதுக்கப்புறம் நான் ஒரு 15 படம் நடிச்சிட்டேன், ஒரு 3 படம் நடிச்சிட்டு இருக்கிறேன். அது நடிச்சிட்டு இருக்கிற படங்களில் ஏதாவது பொது இடங்களில் சூழ்நிலை நடக்கும்போது நான் நின்றுட்டு இருந்தேன். என் பக்கத்தில் இருக்க ஹீரோட்ட வந்து பேசுவாங்க, இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து பேசுவாங்க, ஏட்ட மட்டும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் மைண்டில் வந்து அது ரிஜிஸ்டர் ஆகி இருக்குது. அது ஒன்று அஃப்கோர்ஸ் உண்மை. நான் முதல்ல ஒரு தடவை சொல்லும்போது, இப்போ நான் வெளியே இருந்தால் நான் என்னைட்ட வந்து பேசுவேன். இப்போ சில சினிமாவில் சில ரஃப்பான கேரக்டர் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது, இப்போ இவன் நான் சினிமாவில் தான் இருக்கேன், டைரக்டராக இருக்கேன். பட் எங்களுக்கு கூட ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுத்துருந்தா ரகுவரன் சார். ரகுவரன் சார்கிட்ட நான் அவர் என் படத்தில் 3 படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் ரகுவரன் சார்கிட்ட ஃபஸ்ட்டு மீடியம் போது எனக்கு உள்ளுக்குள்ள சின்ன ஒரு ஜெர்க் இருந்துச்சு. ரகுவரன் சார்னா படத்தில் அந்த அவர் ஒரு மாதிரி பார்த்து பாருங்க. ஆனால் அப்படி ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன் என் லைஃப்பில் நான் சந்திச்சே கிடையாது. அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த்தான ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அந்த மாதிரி நம்மளுக்கு பழகினதுக்கு தான் தெரியும், பழகினவங்களுக்கு நம்ம இன்னும் கருகாலி தர அதை சூப்பர்வைசர் தர அது பாதிப்பு வந்து அந்த படம் நடக்கிறப்போ எனக்கு படம் ஃபுல்லாகவே எனக்கு ஒர்க் பண்ணுறப்போ தெரிஞ்சது. நான் முதல்ல தயார்படுத்தும் என் வீட்டை தான். அந்த படம் ரிலீஸ் ஆக முடியும் எங்கள் வீட்டில் தயார்படுத்த அந்த படத்தில் அடிச்சிட்டு இருக்கிறேன். நடும் மோசமான கேரக்டர், ஆனால் அந்த கேரக்டர் தான் அந்த படத்தில் நிற்கும்னு. ஆனால் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் டப்பிங்காக போகிறேன். அப்போ வந்து ஏவிஎம் கார்டனில் அந்த படம் டப்பிங் நடக்குது. போகிறேன், அங்கே இன்ஜினியர் துரைசாமின்னு இருப்பார். அப்போ நான் டப்பிங்காக உள்ள நுழையும்போது வாங்க ஹீரோ அப்படின்னாரு. வாங்க ஹீரோ அப்படின்னா என்ன, நான் திரும்பி பார்த்துட்டு யாரை சார் என்னை வாங்கணும், நீங்கள் தான் அப்போங்க நீங்கள் தானே படத்தில் ஹீரோ அப்படின்னாரு. எனக்கு அப்போ ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. ஆனால் நான் டப்பிங் பேசி முடிச்சிட்டேன். அப்போவும் என் போர்ஷன் மட்டும் தான் டப்பிங் நான் பேச முடியும், என்னுடைய போர்ஷன் டப்பிங் பேசிட்டு வந்துட்டேன். படம் ரிலீஸ் அன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ரசிகனாக என் மனசில் பட்ட விஷயம், அந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் வந்து அவ்வளோ வேலிடான கேரக்டர் சார். வேலிடான கேரக்டர். இன்றைக்கும் நிறைய பேருக்கு மனசை விட்டு அந்த கேரக்டர் போகாமல் இருக்காருன்னு அந்த வேலிடு கேரக்டர். நான் சில சமயம் கூட யோசித்து பார்ப்பேன், வசந்தபாலன் நமக்கு அந்த வாய்ப்பு தான் கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பு நான் நடிகனாக எனக்கு வந்து பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து இன்றைக்கி நான் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறேன். அது காரணம் வசந்தபாலன் தான். அவர் எனக்கு போட்டு கொடுத்த பிளாட்ஃபார்ம், நான் ஒரு நடிகனாக நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஒருவேளை அந்த கேரக்டர் வசந்தபாலன் என்ன செலக்ட் பண்ண வேறு யாராவது செலக்ட் பண்ணியிருந்தாலும் அவருக்கு இதே பேர் கிடச்சிருக்கும் அப்படின்னு தான் ஒரு ரசிகனாக என்னுடைய இது. கேட்டால் வசந்தபாலன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அந்த பவர்ஃபுல் கேரக்டர் எனக்கு செலக்ட் பண்ணி எனக்கு கொடுத்து என்னை ஒரு நடிகனாக என்னை ஆக்கி விட்டு வசந்தபாலன் நான் விட்டு அடிக்க சந்தேகமாக சொல்லுவேன், என்னை நடிகனாக காரணம் நீங்கள் தான் வசந்தபாலன், நீங்கள் தான் அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் நல்லா பண்ணீங்க சார் பாரு, ஆனால் பாருங்கள் சார், இன்னும் பாருங்கள் சார், கண்ணை விரிச்சு பாருங்கள் சார், நல்லா பாருங்கள் சார், நான் அவர் சொல்ல நான் பண்ணிகிட்டே இருப்பேன் சார். படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ இம்பேக்ட் இருக்கும். எனக்கு ஒரு இன்னும் ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சார் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் சார், பார்த்து சும்மா கோவமாக பாருங்கள் சார், அந்த பொசிஷன் நிற்க சொன்னார். கோவமாக பாருங்கள் சார், கோவம் பார்த்தேன், நல்லா முறைச்சி பாருங்கள் சார், நல்லா பாருங்கள் சார், சார் நல்லா வெறித்தனமாக பாருங்கள் சார், நான் வெறித்தனமாக ஓகே சார் கிளம்பலாம் சார், நீங்கள் முடிஞ்சு போய் சார் அப்படின்ட்டார். எனக்கு எங்கே பார்த்தோம் எதுக்கு பார்த்தோம் எதுவுமே தெரியாது சார். டைரக்டர் மட்டும்தான் சொன்னார். நான் படம் பார்க்குறேன், இந்த பொண்ணு போய் அஞ்சலி கேரக்டர் போய் அவள் தங்கச்சிக்கு சடங்கை முடிச்சுட்டு தங்கச்சியை கொண்டு ஊருக்கு ட்ரெயின் ஏற்றி விட்டு உள்ளே வர கிளைமாக்ஸ் லீடாக தான் உள்ளே வரா, அவள் லேட்டாக வரான்னு நான் நின்று பார்த்துட்டு இருக்கிறேன்னு படத்தில் ஷாட். எனக்கு பக்குன்னு இருக்குது. நான் நடித்த படம் தான், நான் அதான் நடிச்சிருக்கேன். ஐயோ இவன் நிற்கிறானேன்னு என் மனசில் பட்டுது சார். அது நான் மறந்துட்டேன் அங்கே நடிச்சிட்டு இருக்குது. நான் எனக்கு தூக்கி ஐயோ இவன் நிற்கிறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நடிச்சிட்டு இருக்கிற அவதாடா நம்ம இதுக்கப்புறம் என்ன எனக்கு தெரியும். ஆனால் டக்குன்னு பதட்டம் வந்துச்சு, ஐயோ இவன்ட்ட மாட்டி. இப்போ எனக்கு அப்படி இருந்துச்சு, நான் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு எப்படி இருந்திருக்கும். ஊர் முழுக்க திட்டிட்டாங்க. என் ஊர்லேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணான், ஒரு நிமிஷம் எங்கே இருக்க, நான் ஆடியன் நான் ஃபோனை வைக்கிறேன் நீ கேளு அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறான். ஒருத்தன் படம் பாட்டு வந்து போஸ்ட்டில் சாஞ்சி நின்றுக்கிட்டு என்னை கிளிக்கிறா சார். அதை ஃபுல்லாக கேட்டேன். என் ஃப்ரெண்டு நார்கோயில் இருந்து கேட்டியா, இதுதான் உனக்கு கிடைச்ச ரிசல்ட் இந்த படத்தில் அப்படின்னு. ஊர் ஃபுல்லாக திட்டினா ஒரே கேரக்டர் தான். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, இல்லை சார் ஒரு வில்லன் கேரக்டரை ஜனங்க திட்டுறாங்கன்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க அங்கீகாரம் கொடுத்தாங்க. அப்புறமா ஆனந்த உடனில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இயக்குனர் வெங்கடேஷ் வந்து நடிப்பில் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கிறாருனாங்க. அது போது நமக்கு அவர் அவார்டு வாங்குறதுக்கு சமானம்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலி அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின திரைப்படம். அப்போ ஆனால் நீங்கள் நடித்த திரைப்படங்கள்லேயே இது ஒரு தனி முத்திரை உங்களுக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர், நீங்கள் பண்ண கேரக்டரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார்? நான் இன்னும் சொல்ல இப்போ நான் வழக்கமாக எல்லோரும் சொல்கிற ஆன்சர் இல்லை. நான் பண்ண படங்கள் அதுக்கப்புறம்
12-15 படம் நடிச்சிருக்கிறேன். எனக்கு எல்லா கேரக்டருமே நான் பிடிச்சி தான் செலக்ட் பண்ணுறேன் சார். எனக்கு பிடிக்காத கேரக்டர் நான் வேணான்றவேன். நான் ரொம்ப யூஸ்வலாக இருந்தாலும் வேணான்றவேன். ஏன்னா நமக்கு வந்து நல்ல கேரக்டரு, நமக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸுக்கு கேரக்டராக தான் நடிச்சிட்ருக்கிறேன். இப்போ காக்கா முட்டை மணிகண்டன் எடுத்த ஆண்டவன் கட்டளை படத்தில் 2 சீன் தான் வருவேன். ஆனால் அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு விஜய் சேதுபதி வந்து அவங்க மாமாட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கார். அந்த மாமா அப்போ அவன் வந்து நின்னாருனாலே அவர் மேலே ஒரு இது வரணும்னு எனக்கு மணிகண்டன் சொன்னார் அந்த கேரக்டரை பற்றி. அது படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் 2 சீன் வந்தாலும் அதனுடைய வேல்யூ, அதுக்குன்னு வேல்யூ இருந்துச்சு. அந்த கேரக்டரில் இருந்து பிடிக்கும். அப்புறம் சமீபம் தொடரி பண்ணேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அதாவது அந்த தொடரி கேரக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டர் தான், நான் வில்லன் கிடையாது. ஒரு ரயில்வே ஆஃபீஸர்னா என் பக்கத்தில் சின்ன ஜெயந்த் இருப்பார். ஸ்பீடே இல்லாத ஒரு ஆள், அங்கே ட்ரெயின் பயங்கர ஸ்பீடில் வந்துட்டு இருக்குது. அந்த ட்ரெயினை நிறுத்தணுன்ற பதப்பதற்கூடிய ஒரு ரயில்வே ஆஃபீஸர்னா நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு நான் இது என்னை வச்சார். அதை நீ கூப்பிட்ட பிரபு சாலமன் சார் சொல்கிறப்போ அந்த கேரக்டர் நான் ரொம்ப இன்வால்வ், அவர் படங்கள் நடிக்கணுன்றது எனக்கு ரொம்ப ஒரு ஆசையான ஒரு விஷயம். அதனால் போனேன், நடிக்க ஆரம்பித்தப்போ தான் அந்த கேரக்டருடைய வேலையை தெரிய ஆரம்பிச்சது. அப்படியே நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தான் ஒரு இடத்துல வரும், அந்த சின்ன சின்ன கேட்பார், சார் அந்த ட்ரெயினில் அந்த பொண்ணு இருக்குது சார் அப்படின்னோடனே 716 பேரை காப்பாற்றுக்கு ஒரு உயிர் போனால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விடுன்னு சொல்லுவேன். இந்த அந்த அந்த படம் கேரக்டராக தான் நடிச்சுட்டு வந்தேன். அதில் படம் பார்த்துட்டு எனக்கு ரசிகர்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க ஒருத்தர், நீங்கள் என்னங்க நல்லதே செய்ய மாட்டீங்க. அப்போ தான் வச்சேவோ அது கேரக்டர் அடித்து பார்த்தா கூட அவங்களுக்கு அந்த கேரக்டர் ரீச் ஆகிருக்கு. அது அப்புறம் நான் ராஜாவா பேர் ஒரு படம், அந்த படம் வந்து நகுல் நடித்த படம். அது என்னமோ நம்ம முதல்ல பேசுன மாதிரி என்ன காரணமோ அந்த படம் நல்ல கதை. அது அதில் இசக்கி பாண்டின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன், இசக்கி முத்து பாண்டின்னு ஒரு கேரக்டர். ரொம்ப ரசிச்சு பண்ணேன். அதில் நான் படம் பார்த்தீங்கன்னா நானே தெரிய மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு வந்து வித்தியாசமான மேக்கப்பு, புருவம், லென்த்துக்கு ஷர்ட்டு, தலைமுடியெல்லாம் களைச்சி விட்டு படம் பார்த்தீங்கன்னா நானே தெரியாது அவங்களுக்கு. என் கண்ணாடிலாம் கழட்டிருப்பாங்க. அந்த இசைக்கு முத்து கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், ரொம்ப நான் எதிர்பார்த்த கேரக்டர். அது சில காரணங்களாக அந்த படம் வந்து பெருசாக வரவேற்பறதால அந்த கேரக்டர் ரீச் ஆகலை. அப்புறம் அழகான அழகின்னு ஒரு படம் பண்ணேன். அதில் காமெடி பண்ணியிருந்தேன். எனக்கு இயக்குனர் சேரன் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அங்கே இடத்துல பார்த்தா வெங்கடேஷ் அது என்னங்க நீங்கள் காமெடி பசங்க சூப்பராக பண்ணிருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு படம் பண்ணேன், வாட்ஸ்அப் பகிரின்னு ஒரு படம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குடியாரம் கேரக்டர் பண்ணுவேன். ரொம்ப ரசிச்சு நான் இன்வால்வ் பண்ண கேரக்டர். அங்கே எடுத்ததுக்கப்புறம் நடித்த படங்கள் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிற மாதிரியான கேரக்டராகவே நடிச்சிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் இப்போ நடிச்சிட்டு இருக்க படங்கள் கூட ஒரு சம்திங் டிஃப்ரெண்டான கேரக்டர் தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட டைரக்ஷனில் நான் நடித்த படங்களில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்காகவோ இல்லைடா வந்து ஆர்டிஸ்ட் வேறு யாராவது கிடைக்காதால நான் நடிச்சிருப்பேன் தவிர, ஏன்னா எனக்குன்னு நான் ஷேப் பண்ணிக்க மாட்டேன். இன்னும் நான் டைரக்ட் பண்ணுற படங்களில் நான் வந்து எனக்குன்னு கேரக்டர் ஷேப் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்குன்னு நம்ம படம் பண்ண மாதிரி ஆயிரும். நம்மளை அறியாமலே நம்ம மேலே நம்ம கேரக்டர் மேலே நம்ம கேரக்டர் நம்ம வேறு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு தான் கேரக்டர் கதை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் கிடைக்கல வைக்கலன்னா இப்போ ப்ரொடியூசரோ இல்லை பட்ஜெட்டுக்காகவோ நானே அந்த கேரக்டர் பண்ண வேண்டியிருக்கும். வெளியே பண்ணுற படங்களில் இது வரைக்கும் நான் பண்ண எல்லா படங்களையுமே எனக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்கும். அந்த அதில் ஆண்டவன் கட்டளை ஆகட்டும், தொடரி, அப்புறம் பகிரி, எல்லா கேரக்டருமே எனக்கு வந்து அது பை காட் கிரேஸ் தான் நான் சொல்லுவேன். நான் ஒருவேளை கடவுளுடைய அனுக்கிரகமும் நான் சினிமாக்காக போட்டுக்கிட்டு இருக்கிற உழைப்பும் எனக்கு இந்த மாதிரியான நடிகனாக நல்ல நல்ல கேரக்டரை வாங்கி கொடுத்துட்டு இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷமான விஷயம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லணும்னா அது டைரக்ஷன் தானா, இல்லை இப்போ செகண்ட் லவ்வாக வந்திருக்கக்கூடிய நடிப்பை வந்து ஃபர்ஸ்ட் லவ்வாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டா? இல்லை சார், அதாவது வந்து என்னென்னா நான் என்னுடைய காலேஜ் முடித்து சினிமாவுக்கு வர வரைக்கும் நான் கிட்டத்தட்ட நிறைய நாடகங்கள் போட்டிருக்கேன், நிறைய காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கிறேன். நான் பேசிக்கலாக ஒரு மோனோ ஆக்டர், மிமிக்ரி பண்ணுவேன். அப்போது காலேஜ் டயத்தில் மிமிக்ரி பண்ணுவேன், நிறைய கல்ச்சுரல்ஸில் கலந்துருக்கிறேன், நடிச்சிருக்கேன், நாடகத்தில் நடிச்சிருக்கேன். சினிமாவுக்கு வரும்பொழுது வந்து உண்மையாக சொல்ல போனால், பொய் சொல்லாமல் சொல்கிறா இருந்தாலும் நான் வந்து கதை, திரைக்கதை, வசனம் எழுதி ஹீரோவாக நடித்து படம் பண்ணணும் தான் வந்தது. அதுக்கு பண்ண கதை தான் டவுன் பசங்க. ஓகே. அப்புறம் சினிமாவில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணி வளர காலகட்டத்தில் அங்கே படுற ஒர்க்குகள், கஷ்டங்கள், அப்புறம் வருஷங்கள் போக போக நம்முடைய உருவ மாற்றங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கடத்தில் நானே முடிவு பண்ணிட்டேன். என் முதல் படம் வரதுக்குள்ளே நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம ஹீரோ நடிக்க முடியாது, இனிமேல் இந்த கதையை எடுத்தோம்னா வேறு பையனை தான் போட்டு பண்ணணும். ஏன்னா நான் மேன் ஆகிட்டேன், பாயிலேருந்து மேன் ஆகிட்டேன். நான் வந்து டைரக்டராக அப்போ அந்த கதையை வந்து வேறு பதையை போட்டு பண்ணணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் பண்ணாமல் எல்லாம் மாஸ் ஹீரோஸோட படம் பண்ணுறப்போ இயக்குனராக நான் நடித்தா நல்லா இருக்காது. சைக்காலஜிக்கலாக அதில் ஒரு விஷயம் இருக்குது. டைரக்டர் நடிக்கிறப்போ ஒரு சீனில் நான் வந்து கிளாஸ் பண்ணாலும் நல்லா இருந்துடாது. ஆனால் அது வேற ஒரு வில்லன் போட்டு கிளாஸ் பண்ணால் தப்பாக தெரியாது. டைரக்டர்னால் அவருக்குன்னு ஏதோ குக் பண்ண மாதிரி ஆயிரும் சீன்ஸு. அதனால் நான் என்னுடைய படங்கள் எதுலேயுமே நடிக்கலை. ஆனால் நடிப்புங்கிற விஷயம் உள்ளே ஓரமாக இருந்துச்சு. அப்புறம் நரேஷன் நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, போயிட்டுருப்போன்ட்டு இருந்தேன்.
ஆனால் வந்து நீங்கள் கேட்ட கொஷினுக்கு நேரடியான பதில் சொல்கிறாங்க தான் என்னுடைய முதல் காதல் இயக்கம் தான் சார். எனக்கு ஒரே டயத்தில் நடிக்கிறதுக்கும் இயக்கத்துக்கும் வாய்ப்பு வந்தால் நான் இயக்கத்தை தான் சூஸ் பண்ணுவேன். ஒரே டயத்தில் வந்துச்சுன்னா அதுக்காக நான் நடிப்பு மேலே ஆர்வம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நடிப்பு மேலேயும் ஆர்வம் இருக்கிறது. முதல் காதல் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்துட்டு இயக்கத்தின் மேலே தான். அதான் அதுக்கு சிம்பிளான பதில். ஒரே டயத்தில் 2 வாய்ப்பு வருது சார். நாளையிலேருந்து ஷூட்டிங், ஒரு படம் நடிக்கிறதுக்கு, ஒரு படம் டைரக்ஷனுக்கு எதை பண்ணுறீங்கன்னா டைரக்ஷன் பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 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 கோடி கணக்கில் கொடுக்குறாங்க, எது எடுப்பீங்க? எக்ஸ்ட்ராவாக கோடி கொடுக்குறா தான் நடிப்பு எடுத்துருவேன் சார். எதில் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களோ அது அப்படி போனீங்கன்னா அதில் போயிடுவேன். ஏன்னு எதுக்கு காரணம் ரீசன் சொல்லட்டுமாண்ணா, இப்போது நடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னா நடிக்க எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு ஒரு டைரக்ஷன் ஒரு படம் ஆரம்பிச்சிடுவேன். இப்போ டைரக்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிட்டு வேற ஒரு படத்தில் நமக்கு அடுத்த ஒரு படம் நடிக்க வச்சுக்கணும், நம்ம ஒரு படம் ரெடி பண்ணிக்கலாம். அதனால் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற எது எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதில் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக போயிடுவாது. உங்களுடைய ஹீரோக்களில் ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச அம்சங்களை சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே விஜய் சார் பற்றி சொல்லிட்டீங்க, சரத்குமார் சார். மற்ற ஹீரோக்களில் உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு பிடிச்சிருக்கலாம். இல்லை, இப்போது விஜய் சார் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன், சரத் சாரை பற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்கிறதா அர்ஜுன் சார் வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இயக்குனர் நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு டெடிக்கேட்டட் டு த கோர் அப்படின்னு நான் சொல்லுவேன் சார். அவர்கிட்ட வந்து என்னென்னா தன்னோட ஃபிசிக் தான் தனக்கு பலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்காக அவர் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கை நான் கண்ணால் பார்த்துருக்கேன், கூட இருந்து பார்த்துருக்கேன். அந்த ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் பண்ணுற ஸ்ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ ஒரு அபாரமான ஸ்ட்ரெயின். அதே சமயத்தில் ஒரு இயக்குனர் மேலே நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அவருக்கான சுதந்திரத்தை கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கல ஒரு அவர்கிட்ட ஒரு தனி ஃபீல் நான் பார்த்துருக்கேன் அர்ஜுன் சார் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் சிம்பு நான் சொல்லியிருக்கிறேன். அவர் இப்போ ஒரு என்ன கேட்டால் நான் அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் சின்ன வயசுலேருந்து சினிமா இருக்கேன், நீங்களாம் சினிமாவுக்கு வந்து சினிமா பார்த்து சினிமாவுக்கு வந்தீங்க, நான் சினிமா பிறக்கும்போதே சினிமாவில் தான் பிறந்தேன் பார். உண்மையும் கூட அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து அவருக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் ஜாஸ்தி, கற்றுக்கிட்ட விஷயங்களை வெளியே கொண்டுன்ற ஆர்வம் ஜாஸ்தி, நினைவாற்றல் மிகுந்த ஒரு நடிகர். அவர் ஒரு வசனத்தை ஒரு தடவை பார்த்தாருன்னா அதை மறுபடியும் ஒப்பிக்கக்கூடியவர். ஜெய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் பகவதியில். ஆமாம், பகவதியில் ஜெய்னிக்கு அவர் ஜெய் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ பொசிஷனில் இருக்கார். அதுமாதிரி ஜெய்யும் ரொம்ப ஒரு நான் பார்க்குறப்ப அடக்கமான ஒரு பையனாக இருந்தவர் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கிறார். சந்தோஷம். அருண் விஜய் மலைமலை மாஞ்சாவல் நான் 2 படம் அவரை வச்சு பண்ணேன் சார். அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது எனக்கே சில இடங்கள்லாம் கண்ணு கலங்கிருக்குது. இவருக்கு ஒரு பிரேக் வேணும், 2 படம் பண்ணுறப்ப நான் வந்து அவர் அந்த படத்தோட டேரக்டர்ன்றதை தாண்டி அவருடைய உழைப்பை பார்த்து நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் உங்ககிட்ட இன்டர்வியூல முழுக்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், யாராக இருந்தாலும் அங்கே அவர் உழைப்பு போடணும்னு. என் கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் உழைப்பை போட்டார். நான் வந்து அவருக்கு அப்போ வந்து கன்னத்தில் வந்து அங்கே இதெல்லாம் நிறைய அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த இடம். நான் சொன்னேன், இது உங்களுக்கு ஒட்டணுங்க, எனக்கு எப்படி ஒட்டுவீங்களோ தெரியாது, அதை ஒட்ட வச்சுட்டு வாங்க எனக்கு பார்க்கணும். நான் பீச்சில் போய் வெயிலில் ஓடி கஷ்டப்பட்டு தன்னை சுருக்கி கருத்து வந்து நின்னார். அன்னைக்கே நினச்சேன், இவருக்கு நிச்சயமாக இவர் வந்து சினிமாவில் வந்து ஒரு விஜயகுமாரோட சன்னுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இவருக்கு இருக்கிறதே தவிர தனிப்பட்ட முறையில் இந்த ஆள்கிட்ட ஒரு உழைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்த ஒரு ஹீரோ. சிவாஜி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன், பூ பொறிக்க வருகிறோம். அது வந்து என் வாழ்க்கையில் சிவாஜி அப்பாவோடைய கடைசி படமாக வந்து என்னோடய படம் தான் அமைஞ்சது. ரிலீஸில் படையப்பா வந்து அவர் எனக்கு முன்னாடி வந்த படம். சாந்தி தேட்டர் இப்போ இல்லை, யாருக்குமே தெரியாது. சாந்தி தேட்டரில் பார்த்தீங்கன்னா சிவாஜி அப்பாவுடைய படங்கள்லாம் வரிசையாக 1லேருந்து கடைசி படம் வரைக்கும் எழுதி வச்சுருப்பாங்க, வருஷத்தோடு எழுதி வச்சுருப்பாங்க. நான் சென்னை வந்த புதுசில் போய் அங்கே நின்று பார்த்துருக்குறேன் அந்த லிஸ்ட்டெல்லாம். அப்போ நான் யோசிப்பேன், இதில் நம்ம படம் வருமா அப்படின்னு யோசித்தேன். அதே மாதிரி நான் அவரை வச்சு பண்ண படம் அவருடைய கடைசி படமாக அமைஞ்சிச்சு. அந்த லிஸ்ட்டில் கடைசி அந்த படம் இருந்துச்சு. அதையும் போய் நான் பார்த்துருக்குறேன், அங்கே போய் நின்று பார்த்துருக்குறேன். ஒரு கலைஞனுக்கு எங்கே இருந்தாவது வந்து நிஜமான கலைஞனுக்கு ஒரு நல்ல விஷயம் அமையும்பாங்க. நான் ரொம்ப சினிமா நேசிக்கிறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நேசிக்கிட்டு இருக்கிறவன். எனக்கு சிவாஜி அப்பா கூட படம் பண்ண கிடைச்ச வாய்ப்பு இந்த அத்தனை ஹீரோவோட ஒர்க் பண்ணதுக்கான முத்தாய்ப்பாக ஒரு கிரீடமாக அமைஞ்ச ஒரு விஷயம். அவர்கிட்ட சீன் சொல்கிறதாகட்டும், அவர் கூட உட்காந்து டப்பிங்கில் உட்காந்து நான் அவரோட இன்ட்ராக்ஷன் பண்ணதாகட்டும், அப்புறம் அவர் லஞ்சுக்கு கூப்பிட்டு ஒரு நாள் என்னை அவர் கூட உட்கார வச்சு சாப்பாடு எனக்கு அவர் கையால் பருமாறினார். இன்னும் எனக்கு வந்து அது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத அனுபவம். எனக்கு அவர் கையால் சாப்பாடு பருமாறி நான் சாப்பிட்ருக்கேன். வெள்ளந்தியான ஒரு மனிதர்னால் என்னை கேட்டால் பிரபு சார் தான்.
ஒரு தடவை நம்ம அவர் பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் அவ்வளோ வெள்ளையத்தியான ஒரு மனிதரை வாழ்க்கையில் நான் சந்திக்கவே முடியாது. நம்ம டிவிலலாம் ஆட் வரும்போதெல்லாம் அவர் சிரிக்கிறாரு, அதெல்லாம் உண்மையான சிரிப்பு. அவர் நடிக்கிறதுக்காக சிரிக்குவார். அவர் சிரிப்பே அப்படி தான், எப்போ பார்த்தாலும் அதுதான் பேசுவார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நடிகராக பிரபு சார். இப்படி வந்து எனக்கு என்னுடைய இது வரைக்கும் உள்ள சினிமா ட்ராவலாக நான் சந்தித்த ஹீரோக்கள், பழகின நடிகர்கள், சிவாஜி அப்பா எல்லாருமே வந்து அது எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்னு சொல்லணும். நான் வந்து அடிக்கடி எல்லாத்தையுமே சொல்லுவேன், நான் கொஞ்சம் கோவப்படுவேன். என்னோட ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு பெர்ஃபெக்ஷன் இல்லாட்டா அப்படி ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தை நான் வெளிப்படுத்தாமல் இருந்த ஒரே இடம் சிவாஜி அப்பா நடித்த படம் மட்டும்தான். ஏன்னா அங்கே நானே பதட்டத்தில் இருப்பேன், நான் எங்கே போய் கோவப்படுறது. ஆனால் அப்பா வந்து ஒவ்வொரு டேக் முடிஞ்சோடனையும் நான் வந்து ஓகேப்பா டைரக்டர் ஓகே அப்படிம்பாரு. நான் போய் கேட்பேன், அப்பா என்ன நான் உங்கள் படத்தெல்லாம் பார்த்து கைத்தட்டின தியேட்டர் முன்னாடி உட்காந்து நீங்கள் வந்து எதை ஓகே, இந்த படத்துக்கு நீ டைரக்டர், நீ நினச்ச மாதிரி நான் பண்ணணும், அது பண்ணிட்டேனா அப்படிம்பாரு. அந்தளவுக்கு படத்தை நேசித்தவர். அவர் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், ஃபஸ்ட்டு டே ஷூட் முடிஞ்சோடனே உனக்கு ஓகே ஓகேப்பா அப்படின்னு நான் போயிட்டு செகண்ட் டேக் முடிஞ்சு உனக்கு ஓகேயா அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டு 2-3 தடவை கட்டினேன். எனக்குள்ளேயே ஒரு சின்ன கொஷின் வந்துட்டு ஓகே தான் இருக்குது, ஆனால் ஏன் மறுபடியும் கேட்குறாப்புல அப்படின்ட்டு ஒரு பிரேக்கில் மெதுவாக போயிட்டு அப்போ சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியானப்பா என்னோடய டைரக்ஷன் அப்படின்னு நல்லா தான் பண்ணுறேன், ஏன் உனக்கு நட்டு விட்டு அப்படின்னாப்புல. இல்லை அடிக்கடி நீங்கள் 3 தடவை கேட்டீங்க ஓகேன்னு, அப்புறம் கேட்குறத விட்டுட்டீங்க, 3 தடவை கேட்டீங்க 3 ஷாட்டுக்கு கேட்கல. நீ அப்படி நினச்சிக்காத, எனக்கு முதல்ல ஒரு படத்துக்குள்ளே நடிக்கும் போது ஒரு பதட்டம் இருக்கும். எப்போது நான் சொல்கிறது சிவாஜி அப்போ இவ்வளோ படம் நடித்து முடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ற சிங்கம் என்கிட்ட கேட்குறாரு. ஒரு ஏன்னா டைரக்டர் புது டைரக்டர் அவன் மைண்டில் ஒன்று வச்சு பார்ப்பல, அதை நம்ம சாட்டிஸ்ஃபைன் பண்ணுமேனு ஒரு 3 டேக்கில் நான் உனக்கு ஜெல் ஆகிட்டேன்னா நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். எனக்கு அது மிகப்பெரிய படிப்பணியாக இருந்தது. ஏன்னா எனக்கு இப்பவும் ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பு தளத்துக்குள்ள போது ஒரு சின்ன பதட்டம் பயமும் இருக்கும். சரியாக எடுக்க நீ வர சீன்லாம் சரியாக வரணும், கரெக்டாக எடுத்துடணும், எடுத்த மாதிரி இருக்கணுன்ற. அப்போ நான் வந்து இந்த பாடம் எனக்கு அறியாமலே கற்றுக் கொடுத்தது யாருன்னா சிவாஜி அப்பா அவர்கள் தான். இப்படி இன்னும் சொல்லப்போனால் நடிகர்களுக்கு என்னுடைய படத்தில் நடித்த ஹீரோக்களுக்கே தெரியாமல் நான் ஒவ்வொரு ஹீரோட்டிருந்தும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களை எடுத்திருக்கிறேன். அதனால் என்னை பாஸ் போன அனைத்து மனிதர்களுமே எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் போது நான் வேத்த ஹீரோக்களோட படம் பண்ணும்போது அவங்கள்ட்ட நான் சில விஷயங்களை நான் எடுத்துருக்கிறேன் அவங்களுக்கு தெரியாமலே. பெர்ஃபெக்ஷன், சில பேர்ட்டு டைமிங், சில பேர்ட்டு நாலேஜு, சில பேர்ட்டு ஞாபக சக்தி எப்படி வச்சுக்கணும், டியூன் பண்ணிக்கணுன்றது, இதெல்லாம் எனக்கு எங்கே தெரியுமா ஹெல்ப் ஆச்சு. நான் நடிகனாக இன்னொரு டைரக்டர் போகும்போது அதெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ எல்லா நடிகர்கள் என்னோடய படத்தில் நடித்த அனைத்து ஹீரோக்களுமே இன்னும் நான் ஆதர்ஷமாகவும் அவங்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரசிகனாக எனக்கு பிடித்தவர்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வெறும் ஒரு கதையாக மட்டுமல்லாமல் நம்மளுடைய ரீல்பெட்டி நேயர்களுக்கு அழகான டிப்ஸாகவும், அதாவது கண்டிப்பாக ரீல்பெட்டி நேயர்கள் எல்லோருமே திரு வெங்கடேஷ் அவர்கள் எழுதின அந்த புஸ்தகத்தை வாங்கி, அதாவது சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் வரணும் அப்படின்னு அபிப்பிராயப்படுறவங்க எல்லாருமே அந்த புஸ்தகத்தை கட்டாயம் வாங்கி படிக்கணும். ஏன்னா அதில் பல கருத்துக்கள் திரு வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்கார். உங்களுடைய நேத்ரா திரைப்படம் கண்டிப்பாக ஒரு ஒரு உண்மையான ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ரீல்பெட்டி நேயர்கள் சார்பாக, ரீல்பெட்டி குழுவின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய வருங்காலத்தில் வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நல்லா சிறக்கணும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.